சேலத்தில் போலீசாரின் தடையை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடத்த முயன்ற சசி பெருமாளின் மகன் மற்றும் மகள் கைது செய்யப்பட்டனர். மறைந்த சசி பெருமாளின் பூரண மதுவிலக்கு கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் சேலம் காந்தி சாலை முன்பு இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறி உண்ணாநிலை போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் போலீசாரின் தடையையும் மீறி போராட்டம் நடத்த முயன்ற சசி பெருமாளின் மகன் மற்றும் மகள் உட்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்க காந்தி சிலை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சேலத்தில் உண்ணாவிரதம் இருக்க முயன்ற சசி பெருமாளின் மகன் மற்றும் மகள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபு, இந்த உண்ணாவிரத போராட்டம் சேலத்தில் எந்த பகுதியில் நடந்தது? இதுல சசி பெருமாளுடைய மகன் மகள் மட்டும் இல்லாம வேறு யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க? சுரேஷ் பாபு. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில் போராட்டம் மேற்கொண்ட சசி பெருமாள் எதிர்பாராதமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து அந்த குடும்பம் அவரது சொந்த கிராமமே சோகத்தில் மூழ்கிறது என்று கூறலாம். இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு அமைப்பினரும் அவரது குடும்பத்தாருக்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவரது சாவில் மர்மம் இருப்பதாகவும் அதற்கு உரிய நீதி விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பல்வேறு அமைப்புகள் நேற்று அவரது சொந்த கிராமமான மேட்டுக்காடு பகுதியில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே சசி பெருமாளின் உடலை வாங்க மறுப்பதோடு தமிழக அரசு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் மட்டுமே சடலத்தை வாங்குவோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காலை சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காந்தி சிலை முன்பாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று நேற்று அவரது இளைய மகன் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று அவரது மூத்த மகன் விவேக் மற்றும் அவரது மகள் கவியரசி உட்பட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம் இருப்பதற்காக சேலம் காந்தி சிலை முன்பாக அமர்ந்தனர். அப்போது ஏற்கனவே அங்கு பாதுகாப்பிற்கு நின்றிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அதிரடியாக கைது செய்யப்பட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனை அடுத்து காவல்துறையினரும் அனுமதியை மீறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றதற்காக சசி பெருமாளின் மகன் விவேக் மற்றும் அவரது மகள் கவியரசி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதில் தேசிய மக்கள் கூட்டணி, மனித உரிமை மக்கள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த, அதாவது லட்சிய குடும்பம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. அது மட்டுமல்லாமல் ஏராளமான காவல்துறையினர் தொடர்ந்து குவிக்கப்பட்டுள்ளதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அப்போது நம்முடைய அவரது மகன் விவேக் நம்மிடையே கூறும்போது தமிழகத்தில் பூரண மது கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தனது தந்தை உயிர் நீத்ததாகவும் இந்த பூர்ண மதுவிலக்கை தமிழக அரசு அறிவிக்கும் வரை அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து போராட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்தார். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் ஒரு தனியார் மண்டபத்தில் தற்போது அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இவர்களது உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருந்தன. இதற்காக ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருந்த மதிமுகவை சேர்ந்த பிரமுகர் ஒருவர் காவல்துறையினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மிக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஏற்பட்டது. இதனிடையே சசி பெருமாளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த லட்சிய குடும்ப அமைப்பினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சசி பெருமாளின் ஆதரவாளரான அருணாச்சலம் என்பவர் அவருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு தொடர்ந்து 5 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்க முயன்ற போது அவரையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையே நிலவி வருகிறது.